அன்பர்களே, விசேஷமாக இந்த நாள் சிறப்பாக தம்பதிகளுக்காக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற ஒரு நாள். எல்லா தம்பதிகளையும் மனதில் கொண்டு வருவோம். கணவனுக்காக மனைவிக்காக விசேஷமாக இந்த நாளை ஒப்பு கொடுத்து கொண்டு நாம் ஜெபிப்போம். எடுத்து படியுங்கள் ஓசையா புஸ்தகம். இன்றைய வாசகத்தின் முதல் வாசகம் ஓசையா புஸ்தகம் 14ஆம் அதிகாரம். ஓசையா புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 1 முதலுள்ள திருவாக்கியங்கள். உமக்கு அளிப்போம். அடுத்தது, அடுத்தது, அவர்களுடைய பற்றுதன்மையை நான் குணமாக்குவேன், அவர்கள் மேல் உளமாற அன்பு கூறுவேன், அவர்கள் மேல் இருந்த என் சினம் தணிந்து விட்டது. மக்களை எடுத்து படியுங்கள், அந்த மீண்டும் படியுங்கள். 14ஆம் அதிகாரம் 1ஆம் வாக்கியம். அது மட்டுமே நாம் பார்ப்போம். இஸ்ரேலே, உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வா, நீ உன் தீ செயலில் வீழ்ச்சி விட்டிருக்கின்றாய். இந்த வாசகத்தை 4ஆக பிரிக்க முடியும். 1 இஸ்ரேல், 2வது உன் கடவுள், 3வது திரும்பி வா, 4வது நீ வீழ்ச்சி விட்டாய். 4ஆக இது பிரிக்க முடியும். இஸ்ரேலே என்று சொல்லுகின்ற பொழுது யாரே தெய்வம் மையப்படுத்துகின்றார்? அந்த இஸ்ரேல் என்பவர் யார்? யார் அந்த இஸ்ரேல்? அவனை பார்க்குற சமயத்தை எப்படி அதை கண்டுபிடிக்க முடியும்? நீயும் நான் தான் அந்த இஸ்ரேல். எப்படி அதை கண்டுபிடிக்க முடியும்? எடுத்து படியுங்கள் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9 முதலுள்ள திருவாக்கியங்கள். நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழி மரபினர், அரச குருக்களின் திருக்கூட்டத்தினர், தூய மக்கள் இனத்தினர், அவரது உரிமை சொத்தான மக்கள். அவன் 4 பேர் நாம் பார்க்கிறோம். நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழி மரபினர். அப்படி என்றால் தெய்வம் இந்த உலகத்தில் எந்த இனத்தாரை தெய்வம் தேர்ந்தெடுத்தார்? இஸ்ரேல் மக்களை தெய்வம் தேர்ந்தெடுக்கின்றார். இஸ்ரேல் மக்களை தேர்ந்தெடுத்து கொண்டு அவருக்கு எப்படி, அந்த மக்களுக்கு எப்படி தன்னை வழிநடத்தலும் பாதுகாப்பும் தெய்வம் கொடுக்கிறாரோ, அதே மாதிரி தான் உனக்கும் எனக்கும் தெய்வம் வழிநடத்தலும் பாதுகாப்பும் தருகின்றார். அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுகின்ற சமயத்தில் இஸ்ரேல் மக்கள் அல்ல, நீயும் நானும் தான் இங்கே தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். இந்த நாளில் எத்தனையோ பேருக்கு வேலைகள் இருக்கின்ற சமயத்தில் இதா தெய்வம் உனக்கு அன்று தூண்டி இருக்கின்றார். அன்று தூண்டியதற்காக நீ ஓடி இங்கே வந்திருக்கின்றாய். நான் வாசிக்கிறோம் இல்லையா? பிலிப்பியருக்கு திருமுகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வாக்கியம். ஏனெனில் கடவுளே உங்களுள் செயலாற்றுகின்றார், அவரே தம் திருவுள்ளப்படி நீங்கள் செயல்படுவதற்கான விருப்பத்தையும் ஆற்றலையும் தருகின்றார். பிலிப்பியருக்கு திருமுகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வாக்கியம். கடவுளே உங்கள் உள்ளில் செயலாற்றுகின்றார். தெய்வம் இந்த நாளில் இதோ நீ செல், ஆலயத்துக்கு நீ செல், வார்த்தை கேள், ஆராதனையில் பங்கெடு, இன்று நான் உனக்கு தருவேன், கிருபைகளை தருவேன். அப்போ தெய்வம் உங்களுக்கு அழைப்பு கொடுக்கின்றார். அந்த அழைப்புக்கு ஏற்றபடி செயல்படுவதற்காக தெய்வமே உங்களுக்குள்ளே செயலாற்றுகின்றார். அப்போ தெய்வம் செயலாற்றுகின்றார், அவரே தம் விருப்ப திருவுள்ளப்படி. அப்படின்னா நீயும் நானும் இங்கே நம்முடைய விருப்பத்துக்கு ஏற்றபடி வந்ததில்லை, மாறாக தெய்வம்தான் உன்னை மென்னையும் இங்கு கொண்டு வந்திருக்கின்றார். அப்போ சரியான நேரத்தில் தெய்வம் நம்மை கொண்டு வந்திருக்கின்றார். தன் திருவுள்ளப்படி என்னை கொண்டு வந்து நீயும் நானும் செயல்படுவதற்கான விருப்பத்தை, இறைவனுடைய விருப்பத்துக்கு ஏற்றபடி நீ நானும் செயல்படுவதற்கான விருப்பத்தையும் ஆற்றலையும் யார் தருகின்றார்? தெய்வமே தருகின்றார். தன் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களுக்கு தெய்வம் கொடுக்கிற பிரத்யேகமான ஒரு வரம் தான் இந்த வரம். வேற யாருக்கும் இல்லை. பலரும் நினைப்பார்கள் இது நான் வருகிறேன் என்று. ஆனால் ராத்திரி படுக்கிற முன்னாடியே அவரை தீர்மானம் எடுப்பார்கள், இது நான் செல்வேன் என்று. அவர்கள் தீர்மானம் எடுக்கத்தான் முடியுமே ஒழிய செயல்பாட்டில் அது கடந்து வராது.
செயல்பாட்டில் கடந்து வர பல பிரச்சனைகள், பல தடைகள், அதில் மூழ்கி கொண்டிருப்பார்கள். சௌகரியங்கள், நேரங்கள், வசதிகள், அதே மாதிரி போக்குவரத்து, இது பல காரியங்கள் எல்லாம் பலதும் சொல்லி கொண்டிருப்பார்கள். ஆனால் தெய்வம் அதெல்லாம் இருந்த போதிலும் உன்னை நேரத்தோடு இங்கே கொண்டு வந்திருக்கார் என்றால் இறைவனுடைய அந்த விருப்பத்திற்கு நீ என்ன செய்கின்றாய்? ஒத்துழைப்பு நீ கொடுத்திருக்கின்றாய். அப்படி ஒத்துழைப்பை யாரெல்லாம் கொடுப்பார்கள் என்றால் இறைவன் மேல் நம்பிக்கை உள்ளவர்கள், அன்பு வைக்கின்றவர்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் என்று சொல்கின்ற பொழுது மீண்டும் அங்கு வந்து விடுங்கள். எங்க 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வாக்கியம். தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் என்று சொல்கின்றவர்கள் என்று சொல்கின்ற பொழுது இறைவனால் விசேஷமாக இன்னொன்று அர்த்தம் உண்டு. என்னது? இறைவனால் விசேஷமாக விருப்பப்பட்டவர்கள். உதாரணம், ஒரு கடைக்கு போகின்றோம். ஒரு கடைக்கு போகிற சமயத்தில் ஒரு புடவை கடைக்கு செல்கிறீர்கள். உங்களுக்கு பிடித்தமான புடவை வாங்க நீங்கள் செல்கிறீர்கள். அப்போ அந்த கடையில் பல நிறத்தில் உள்ள புடவைகள் அங்கே இருக்கும், பல நிறத்தில் அங்கே இருக்கும். அதை என்னதான் அது நிறத்தில் இருந்த போதிலும் உங்கள் மனசுக்கு அது பிடித்திருக்க வேண்டும். உங்கள் விருப்பப்படி இருந்தால் மட்டுமே தான் என்ன செய்வீர்கள்? அந்த கடையில் இருக்கின்ற அந்த புடவையை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். இல்லையென்றால் நீங்கள் பெற்றுக்கொள்ள மாட்டீர்கள். அதே மாதிரி தான் அவங்க பலதும் இருக்கிற சமயத்தில் அதில் உங்கள் மனசு பிடித்திருக்க வேண்டும். எது உன் மனசுக்கு விருப்பப்படி இருக்கிறதோ அதை நீ தேர்ந்து கொள்வாய். அப்படி என்றால் இறைவனுக்கு விருப்பப்பட்டவர்கள் தான் நீயும் நானும். நான் குடிகாரனாக இருக்கலாம், நான் விபச்சாரங்க இருக்கலாம், விபச்சாரியாக இருக்கலாம், நான் சண்டை போடுற நபராக இருக்கலாம், நான் மிகவும் ஒரு பாவத்தில் வாடுகிற நபராக இருக்கலாம், குடும்பத்தை நாசமாக்குற ஒரு நபராக இருக்கலாம், சமுதாயத்தை அழிக்கிற நபராக இருக்கலாம், விசுவாசம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாடுற நபராக இருக்கலாம். எப்படி வேணா நான் இருக்கலாம். ஆனால் இந்த மனிதர்களுக்கு, இந்த சமுதாயத்திற்கு, என் குடும்பத்திற்கு நான் ஒரு பிடிக்காத நபராகவும் இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். ஆனால் என் தெய்வத்துக்கு நான் விருப்பப்பட்ட ஒரு மகன், விருப்பப்பட்ட ஒரு மகள். என் இறைவனுக்கு நான் விருப்பப்பட்ட ஒரு மகன், விருப்பப்பட்ட ஒரு மகள். அதனால் தான் இறைவன் என்னை தேர்ந்தெடுத்து கொண்டு இந்த நாளில் எனக்கு அந்த தூண்டுதலை தருகின்றார், நீ வா என்று. அப்போ இறைவனுடைய தூண்டுதலுக்கு நான் ஒத்துழைப்பை கொடுத்த காரணத்தினால் இதில் எவ்வளோதான் நெருக்கடி வந்தாலும் சரி, எவ்வளோதான் நெருக்கடிகள், அந்த போக்குவரத்து நெருக்கடி இருந்தாலும் சரி, அந்த தூண்டுதலுக்கு ஏற்றபடி நான் என்ன செய்கின்றேன்? அதெல்லாம் தாண்டி நேரத்தோடு இதோ நான் ஓடி வருகின்றேன். இறை தூண்டுதலுக்கு யாரெல்லாம் ஒத்துழைப்பை கொடுத்து வாழ்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகளுக்கு அங்கு முற்றுப்புள்ளி கிடைத்திருக்கும். இறை தூண்டுதலுக்கு ஏற்றபடி யார் வாழ்கிறார்களோ அவர்களுக்கு மட்டுமே தான் நன்மைகளும் தெய்வ கிருபைகளும் வெளிப்படுத்துதல் கிடைக்கும். இறை தூண்டுதலுக்கு ஏற்றபடி யாரெல்லாம் வாழ்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில் நெருக்கடிகள், கஷ்டங்கள் வந்த போதிலும் ஒரு நாளும் அந்த நெருக்கடிகளோ அந்த கஷ்டங்கள் ஒரு நாளும் அவர்கள் நிலம் பதிக்க வைக்காது. மாறாக அவர்கள் எழுவார்கள், எழுந்து முன்னே சென்று கொண்டே இருப்பார்கள், ஒரு நாளும் தளர்ந்து போக மாட்டார்கள். அதை நான் வாசிக்கிறோம் இல்லையா? நமக்கு எல்லோருக்கும் தெரியுமே. எசையா புஸ்தகம் 40ஆவது அதிகாரம் 31ஆம் வாக்கியம். எசையா புஸ்தகம் 40ஆவது அதிகாரம் 31ஆம் வாக்கியம். ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருப்பவர்களோ புதிய ஆற்றலை பெறுவர், கழுகுகள் போல் இறக்கைகளை விரித்து உயரே செல்வர். அவர்கள் ஓடுவர், களைப்படைய மாட்டார்கள், நடந்து செல்வார், சோர்வடைய மாட்டார்கள். நம்முடைய வாழ்க்கையில் தெய்வத்துடைய தூண்டுதலுக்கு ஏற்றபடி நான் போகின்ற பொழுது நம்முடைய விருப்பத்துக்கு ஏற்றபடி அல்ல, இறைவனுடைய விருப்பத்துக்கு ஏற்றபடி நாம் செயல்படுகிற சமயத்தில் அந்த இறை விருப்பத்துக்கு நான் ஒத்துழைப்பை கொடுத்து நாம் போகின்ற பொழுது ஒரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் அங்கே தோல்விகள் வராது. தோல்விகள் வருவது போல் இருக்கும், உலக பார்வையில் அது தோல்வியாக இருக்கலாம், ஆனால் நமக்கோ அது தெய்வீக வல்லமை கிருபை இருக்கும். நம் மனதளவிலும் சரி, ஆழ் மனதிலும் சரி, நமக்கு அங்கு சந்தோஷம் கடந்து வரும், ஒரு மகிழ்ச்சி, ஒரு ஆனந்தம் அது கடந்து வரும். சந்தோஷம் உலகத்தை மையப்படுத்தி இருப்பது, மகிழ்ச்சி ஆனந்தம் தெய்வத்தை மையப்படுத்தி இருப்பது. உனக்கு சந்தோஷம் அல்ல, மகிழ்ச்சி கிடைக்கும். அந்த மகிழ்ச்சி என்பது யாரு? தெய்வம் தருகின்ற ஒரு கொடை. இதை நம்ம பார்க்கணும். அதனால தான் நான் வாசிக்கிறோம் இல்லையா? யோவான் நற்செய்தி 15ஆம் அதிகாரம். யோவான் நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 10-11 வாக்கியங்கள். மகிழ்ச்சி, உண்மையான மகிழ்ச்சி என்பது எது? யோவான் நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 10-11. நீங்களும் என் கட்டளையை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். அடுத்தது, என் மகிழ்ச்சி உங்களில் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறுமே, இவற்றை உங்களிடத்தில் நான் சொன்னேன். இதை தான் பார்க்கின்றோம். என் மகிழ்ச்சி உங்களில் இருக்கவும்
உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறுமே, இவற்றை உங்களுக்கு சொல்றேன். அப்ப இறை திட்டத்துக்கு ஏற்றபடி, இறை கட்டளைக்கு ஏற்றபடி வாழ்கிற சமயத்தில் நமக்கு அங்கு மகிழ்ச்சி இருக்கும். அப்ப தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் என்று சொல்கின்ற பொழுது இஸ்ரேல் மக்கள் யாருடைய விருப்பத்துக்கு ஏற்றபடி அவர் வாழ்கிறார்கள், தெய்வத்துடைய விருப்பத்துக்கு ஏற்றபடி தான் போகிறார்கள். அதனால் யார் அவர்களை வழி நடத்துகின்றார்? தெய்வம் அவரை வழி நடத்துகின்றார். எவ்வாறு இஸ்ரேல் மக்களை தெய்வம் வழி நடத்துகிறார்களோ, பகலில் அவர்கள் எப்படி வழி நடத்தினாரோ, எப்படி இரவு நேரங்கள் நெருப்பத்தில் வழி நடத்தினாரோ, அதே மாதிரி உன்னையும் என்னையும் தெய்வம் வழி நடத்தி கொண்டே வருகின்றார். அப்போ நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். அப்போ நான் சாதாரண மனிதன் அல்ல, இறைவனால் விருப்பப்பட்டவள் தான் நீயும் நானும். அப்போ ஒரு நாளும் நீ நான் சொல்லக்கூடாது, எனக்கு யாருமே இல்லையே, நான் தனியாக இருக்கிறேனே, நான் அனாதையாக இருக்கின்றனே என்று ஒருத்தரும் சொல்றதுக்கு அங்கே இடமில்லை. என்னை யாரும் அன்பு செய்யவில்லை, எல்லோரும் என்னை கைவிட்டு விட்டார்கள், எனக்கு யாருமே இல்லை என்று சொல்வதற்கு உனக்கும் எனக்கும் அதிகாரம் இல்லை. இறைவன் மேல் நம்பிக்கை வைத்து வாழ்கிற ஒரு மகன், ஒரு மகள், ஒரு நாளும் அவனுடைய வாயிலிருந்து இத்தகைய ஒரு வார்த்தை வரவே வராது. எனக்கு யாருமே இல்லையே என்ற வார்த்தை வரவே வராது, வரவும் கூடாது. வந்தது என்றால் அவன் தெய்வத்தின் மேல் நம்பிக்கை வைக்கவில்லை என்று அர்த்தம். தினம் பார்க்கின்றோம். அப்ப இறைவன் நம்பிக்கையுள்ளவர்கள் ஒரு நாள் நான் அனாதை என்று, எனக்கு யாரும் இல்லை என்ற வார்த்தை கடந்து வர. இரண்டாவது நாம் பார்க்கின்றோம் 1 பேதுரு 2:9 வாக்கியம் என்ன வருகிறது? நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர், அரசு குருக்களின் திருக்கூட்டத்தினர். அப்ப நீ நானும் சாதாரண மக்கள் அல்ல. இஸ்ராயல் மக்கள் சொல்வது சாதாரண மக்கள் அல்ல, இறைவனால் விருப்பப்பட்டவர்கள். ரெண்டாவது அரசு குருக்களின் திருக்கூட்டத்தினர். அப்படின்னு என்ன அர்த்தம்? அரசருடைய கடமை நமக்கு எல்லோருக்கும் தெரியும். அரசருடைய கடமை நாட்டை வழிநடத்துவது, நாட்டை பாதுகாப்பது. இதன் பார்க்கின்றோம். அப்படி என்றால் இனி குருக்களுடைய கடமை என்பது என்ன? மக்களை வழிநடத்துவது, மக்களை பாதுகாப்பது. எதிலிருந்து வழிநடத்த வேண்டும்? அரசர் எதிலிருந்து வழிநடத்துகின்றார்? எதிரிகளிலிருந்து, பகைவர்களிலிருந்து அவர் மக்களை பாதுகாக்கின்றார். அதே மாதிரி குருக்கள் யாரை பாதுகாப்பு கொடுக்க வேண்டும்? திண்மைகளின் தீய சக்தியிலிருந்து மக்களை ஆன்மீகத்தில் பாவ வழிக்கு போகாமல் இருப்பதற்கான அங்கே பாதுகாப்பு அங்கு கொடுக்க வேண்டும். இதை நாம் பார்க்கின்றோம். இனி அரச குருக்களின் திருக்கூட்டத்தினர். ரெண்டாவது நாம் பார்க்கின்றோம், நீங்களும் நானும் எதனுடைய கத்தோலிக்க திருச்சபை கற்றுத்தருக்கிறீங்க இல்லையா, நமக்கு பணிகள் உண்டு. என்னவென்று அந்த பொது பணியும், ரெண்டாவது என்ன காமன் ப்ரீஸ்டுட், மினிஸ்ட்ரியல் ப்ரீஸ்டுட். என்னது? பொது குருத்துவம், என்ன பணி குருத்துவம், பொது குருத்துவம், பணி குருத்துவம். அப்படி என்றால் இறை மக்கள் நீங்கள் எந்த குருத்துவத்தில் நீங்கள் கடந்து வருவீர்கள்? அந்த பொது குருத்துவத்தில், பல பணி குருத்தில் நீங்கள் வரமாட்டீர்கள். அப்போ பொது குருத்துவத்தில் நீங்கள் வருவீர்கள். அப்படி என்றால் அந்த குருத்துவ பணி என்பது எனது மக்களை வழிநடத்தும் பணி. அப்படி என்றால் அந்த பணியில் இறை மக்கள் நீங்கள் பங்கெடுக்கிறீர்கள். அப்போ நீங்கள் யாருக்கு வழி நடத்த வேண்டும்? உன் கணவனுக்கு உன் கணவனை நீ வழிநடத்த வேண்டும், உன் மனைவியை நீ வழிநடத்த வேண்டும், உன் பிள்ளைகளை நீ வழிநடத்த வேண்டும், உன் பெற்றோர்களை நீ வழிநடத்த வேண்டும், உன் சகோதரன் சகோதரியை நீ வழிநடத்த வேண்டும். அப்படி என்றால் அந்த வழிநடத்த வேண்டும் என்றால் யாரை மையப்படுத்தி போக வேண்டும்? இயேசுவை மையப்படுத்தி. அருட்தந்தையர்கள் குருக்கள் யாரை மையப்படுத்தி அவர்கள் இருக்க வேண்டும்? இயேசுவை மையப்படுத்தி. என்ன வேலை செய்தாலும், எந்த பணி செய்தாலும் அந்த குருத்துவம் என்பது யாரை மையப்படுத்தி இருப்பது? இயேசுவை மையப்படுத்தி இருப்பது. அப்படி என்றால் உங்களுக்கு பலி செலுத்த முடியாது. அந்த பலி செலுத்த அவர் பார்ப்பார்கள். அவருடைய பணியில் நீங்களும் பங்கெடுக்கிறீர்கள். என்ன பணி? இதோ அந்த போதிக்கும் பணியில் நீங்கள் கடந்து வருவீர்கள். ஆளும் பார்க்குறோம் இல்லையா? சயின்டிஃபைங் ஆஃபீஸ், அதுக்கப்புறம் டீச்சிங் ஆஃபீஸ், கவர்னிங் ஆஃபீஸ். அப்போ புனிதப்படுத்தும் பணி, அடுத்து என்ன பணி? சயின்டிஃபைங் ஆஃபீஸ், டீச்சிங் ஆஃபீஸ், கற்பிக்கும் பணி, அடுத்தது டீச்சிங் ஆஃபீஸ், கவர்னிங் ஆஃபீஸ், வழிநடத்தும் பணிகள். அப்படி என்றால் நீங்கள் மக்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். எதை நீ கற்றுக் கொடுப்பீர்கள்? எதை நீ கற்றுக் கொடுக்க வேண்டும்? இயேசுவை நீ மக்களுக்கு கொடு. அது எப்படி கொடுக்க வேண்டும்? எந்த விதத்தில் நீ கொடுக்க வேண்டும்? எந்த சமயத்தில் இயேசுவை நீ கொடுக்க வேண்டும்? யாருக்கு நீ கொடுக்க வேண்டும் என்பதெல்லாம் கற்றுத்தருகிற நாட்கள் தான் இந்த நாட்கள். ஆனால் தான் தினந்தோறும் நீ ஆலயத்துக்கு நீ வர வேண்டும் என்று சொல்ல காரணங்கள், இறை வார்த்தை நீ படிக்க வேண்டும் சொல்ல காரணங்கள். இஸ்ரேல் மக்களை போலவே நீயும் மக்களை வழிநடத்த வேண்டிய ஒரு மகன், அரசு குருக்களின் திருக்கூட்டத்தினராக நீங்கள் இருக்கிறீர்கள். அப்போ சாதாரண மக்கள் அல்ல, நீ நானும். அப்போ இஸ்ராயலை என்று சொல்கின்ற சமயத்தில் இதோ இந்த அர்த்தம் கடந்து வருகிறது. மூன்றாவது என்ன கடந்து வருகிறது? அரசு தூய மக்கள் இனத்தினர். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? தூய மக்கள் இனத்தினர் என்று சொல்ல அர்த்தம் என்ன? இப்போ நாம் பார்க்கின்றோம், தெய்வம் எப்படி இருக்கின்றார்? தூய்மையோடு இருக்கின்றார். அப்போ அவரை எது நோக்கி கொண்டிருக்கிற நீ நானும் எப்படி இருக்க வேண்டும்?
தூய்மையோடு இருக்க வேண்டும். நீ நானும் யாருடைய பிள்ளைகள்? கடவுளுடைய பிள்ளைகள். அவருடைய உருவிலும் சாயலும் படைக்கப்பட்டிருக்கின்றோம். அவருடைய உயிர் மூச்சும் பெற்றிருக்கின்றோம். அப்படி என்றால் தெய்வம் எப்படி இருக்கிறாரோ அதே மாதிரி தான் நீ நான் இருக்க வேண்டும். அப்போ இயேசு தெய்வத்தையுடைய சாயல் இல்லையா? நான் வாசிக்கிறோம் கொலோசியருக்கு திருமுகம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வாக்கியம். கொலோசியருக்கு எழுதிய திருமுகம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வாக்கியம். அவர் கற்புலனாகாத கடவுளுடைய சாயல். அப்போ அவர் என்பது யாரு? தெய்வம். அப்போ இயேசு கண்ணுக்கு புலப்படாத கடவுளுடைய சாயல். அப்போ கடவுளுக்கு உருவம் இல்லை. ஆனால் அந்த உருவம் இல்லாத தெய்வத்தை, தந்தையாம் தெய்வத்தை எப்படி நாம் காண்கின்றோம்? இயேசு வழியாக நாம் காண்கின்றோம். அப்போ கற்புலனாகாத கடவுளுடைய சாயலாக இருப்பதை நாம் காண்கின்றோம். மீண்டும் யோவான் நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 18ஆம் வாக்கியம். யோவான் நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 18ஆம் வாக்கியம். கடவுளை யாரும் என்றுமே கண்டதில்லை, தந்தையின் நெஞ்சத்திற்கு நெருக்கமானவரும் கடவுள் தன்மையும் கொண்டவரான ஒரே மகன் அவரை வெளிப்படுத்துகிறார். அப்போ தந்தையை யாரும் கண்டதில்லை. காரணம் என்ன? அவருக்கு கடவுளை யாரும் கண்டதில்லை. காரணம் அவருக்கு உருவம் இருந்ததில்லை. அப்போ தந்தையின் நெஞ்சத்திற்கு நெருக்கமானவர் அது யாரு? இயேசு கிறிஸ்து. கடவுள் தன்மை கொண்டவர் அது யாரு? இயேசு கிறிஸ்து. ஒரே மகன் அது யாரு? அதுவும் இயேசு கிறிஸ்து. அது அவரை வெளிப்படுத்துகின்றார். அப்ப அந்த இயேசு கிறிஸ்து யாரை வெளிப்படுத்தியிருக்கின்றார்? உருவம் இல்லாத தெய்வத்தை வெளிப்படுத்தியிருக்கின்றார். அப்போ பிதாவாய தெய்வம் எப்படி இருக்கின்றார்? இயேசு மாதிரி இருக்கின்றார். அப்போ அவர் இயேசு தூய்மையோடு இருந்த காரணத்தினால் நீயும் நானும் தூய்மையோடு வாழ கடமைப்பட்டிருக்கிறோம். இயேசு எவ்வாறு இந்த பாவ உலகத்தில் பாவம் இல்லாமல் வாழ்ந்தாரோ அதே மாதிரி நீயும் நானும் இந்த உலகத்தில் பாவம் இல்லாமல் வாழ வேண்டும். இயேசு பாவம் இல்லாமல் வாழ்ந்தாரா? வாழ்ந்தார். ஆதாரம் உண்டா? உண்டு. எங்க நாம் வாசிக்கின்றோம்? எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் 4ஆம் அதிகாரம் 15-16. எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் 4ஆம் அதிகாரம் 15-16. ஏனெனில் நம் தலைமை குரு நம்முடைய வலுவின்மையை கண்டு நம் மீது இரக்கம் காட்ட முடியாதவர் அல்ல. அப்ப நம்முடைய தலைமை குரு நம்முடைய வலுவின்மையை கண்டு நம் மீது இரக்கம் காட்ட முடியாதவர் அல்ல, மாறாக எல்லா வகையிலும் நம்மை போல சோதிக்கப்பட்டவர், எனினும் பாவம் செய்யாதவர். எல்லா வகையிலும் நம்மை போல சோதிக்கப்பட்டவர், எனினும் பாவம் செய்யாதவர். அப்ப பாவம் இல்லாமலேயே தெய்வம் வாழ்ந்திருக்கின்றார். சோதிக்கப்பட்டார். ஒரு மனிதனுக்கு என்னெல்லாம் சோதனை வந்ததோ அது அத்தனையும் இயேசுக்கும் வந்தது. ஆனால் நீயும் நானும் அதில் பாவம் செய்தோம், தெய்வம் பாவம் செய்யவில்லை. அப்ப இயேசு தூய்மையோடு இருந்த காரணத்தினால் அவரை போலவே நீயும் நானும் தூய்மையோடு இருக்க வேண்டும், தூய்மையோடு வாழ வேண்டும். அப்போ இயேசுவை தூய்மையோடு வாழ வேண்டும் என்றால் அடுத்த வார்த்தை கடந்து என்ன படிங்கள்? 16. எனவே நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற வேளையில் உதவக்கூடிய அருளை கண்டு அடையவும் அருள் நிறைந்த இறை அரியணையை துணிவுடன் அணுகி செல்வோமாக. அப்போ ஏற்ற வேளையில் இரக்கத்தை பெற்று ஏற்ற வேளையில் தெய்வத்தோட அருளை நான் பெற வேண்டும் என்றால் யாரை தேடி போக வேண்டும்? அருள் நிறைந்த இறை அரியணை. எது? அதுதான் நாம் பார்க்கின்றோம் பாவ சங்கீர்த்தனம், அதுதான் பலிப்பீடம், அதுதான் நற்கருணை பேழை. தெய்வத்தை தேடி வர வேண்டும். அவரை தெய்வத்தை தேடி வருகிற சமயத்தில் ஆட்டோமேட்டிக்காக அவரை போலவே தூய்மையோடு உன்னாலும் என்னாலும் வாழ முடியும். அப்போ நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர், அரசு குருக்களின் திருக்கூட்டத்தினர், தூய மக்களினத்தினார். நீ நானும் சாதாரண மக்கள் அல்ல, தெய்வத்துடைய சொந்த பிள்ளைகளாக நாம் இருக்கின்றோம். 4வது என்ன வருகிறது? அவருடைய உரிமை சொத்து. தெய்வத்துக்கு மட்டுமே உரிமை சொத்தாக இருக்கின்றோம். உரிமை உள்ளவராக நீயும் நானும் இருக்கின்றோம். அதனால் வாசிக்கிறோம் இல்லையா? இணை சட்டம் நூல் 7ஆம் அதிகாரம் 7, 8, 9 திருவாக்கியங்கள். இணை சட்டம் நூல் 7ஆம் அதிகாரம் 7, 8, 9 வாக்கியங்கள். உண்மையிலே நீங்கள் எல்லா மக்களிலும் நீங்கள் சொற்பமானவர்களே. அடுத்தது, மாறாக உங்களிடம் அன்பு கூர்ந்ததனாலும் உங்கள் மூதாயிருக்கு ஆணையிட்டு கொடுத்த வாக்கை காப்பாற்றும் பொருட்டும் ஆண்டவர் தமது வலிமை மிகு கரத்தால் உங்களை புறப்பட செய்து அடிமைத்தன வீட்டு நின்றும் எகிப்து மன்னனாகிய பார்வன் கை நின்றும் உங்களை விடுவித்தார். அடுத்தது, கடவுளாகிய ஆண்டவர் எனவும் அவரே உண்மையான இறைவன் எனவும் அறிந்து கொள்ளுங்கள். அவர் மீது அன்பு கூறுவோருக்கும் அவரின் கட்டளைகளை கடைபிடிக்க 1000 தலைமுறைக்கும் தம் இரக்கத்தின் உடன்படிக்கையை காக்கின்றவர்
அவரே. அப்போ தெய்வம் தான் உனக்கும் எனக்கும் உரிமை சொத்தாக வந்து விடுகின்றார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நீயும் நானும் அங்கே கடந்து பார்க்கின்றோம். சொற்பமாக இருந்த காரணத்தினால், நாம் குறைவாக இருந்த காரணத்தினாலும், பலவீனத்தோடு இருந்த காரணத்தினாலும் தெய்வம் நம்மை சொந்தமாக்குகின்றார், சொந்தமாக்கி கூட கொண்டு வருகின்றார். அப்போ மக்களே, இங்கே நான்கு இஸ்ராயலே என்று சொல்லுகின்ற சமயத்தில் நீ நான் சாதாரண மக்கள் அல்ல, இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர், அரசு குருக்கள், திருக்கூட்டத்தினர், அவருடைய உரிமை தூய மக்களினத்தினர், அவருடைய உரிமை சொத்து. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனி இரண்டாவது அந்த ஓசையா புஸ்தகம் 14ஆம் அதிகாரம். ஓசையா புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வாக்கியம். இஸ்ராயேல், அதில் இரண்டாவது வார்த்தை விடுங்க, அதே வார்த்தை விடுங்க. 14:1. இனி அடுத்தது இரண்டாவது, உன் கடவுளாகிய ஆண்டவர். யார் உன்னுடைய கடவுள்? உன்னுடைய கடவுள் அப்படி என்றால் பர்சனலாக போகிறது. என்னுடைய கடவுள் என்று சொல்வதில்லை. இஸ்ராயேலே, உன்னுடைய கடவுள் என்பது யாரு? உன்னுடைய நீதான் தேர்ந்தெடுக்க வேண்டும். உன் கடவுள் யாரு? என்னை படைத்தது யாரு? அவர்தான் என் கடவுள். என்னை உருவாக்குனது யாரு? அவர்தான் என்னுடைய கடவுள். தன் உயிர் மூச்சை தந்தவர் யாரு? அவர்தான் என்னுடைய கடவுள். என்னை வழிநடத்துவது யாரு? அவர்தான் என்னுடைய கடவுள். என்னை பாதுகாத்து கொண்டு போவது யாரு? அவர்தான் என்னுடைய கடவுள். இதோ எனக்கு பல ஆபத்துகளிலிருந்து என்னை காக்கின்றாரே, அவர்தான் என்னுடைய கடவுள். அப்போ உன்னுடைய கடவுள் யார் என்று நீ பார்க்க வேண்டும். பணத்தை ஒரு சில பேர் கடவுளாக பார்த்திருப்பார்கள், ஒரு சில பேர் உறவுகளை கடவுளாக பார்க்கிறார்கள், ஒரு சில பேர் சொந்த பந்தங்களை கடவுளாக பார்க்கிறார்கள், ஒரு சில பேர் வேலை தான் கடவுள் என்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள், ஒரு சில பேர் பொருளாதாரம் தான் கடவுள் என்று பார்க்கிறார்கள். அப்படி என்றால் முதல் கட்டளையை மீறி செயல்பட்டு கொண்டிருக்கிறவர்கள். தெய்வத்துக்கு ஒன்றாம் ஸ்தானம் கொடுக்காமல் மற்ற காரியங்களுக்கெல்லாம் ஒன்றாம் ஸ்தானம் கொடுத்து போகிற சமயத்தில் அதுதான் உன்னுடைய கடவுளாக நீ பார்த்து கொண்டிருக்கின்றாய். அப்போ கடவுள் என்று சொல்கின்ற பொழுது என்னை வழி நடத்துகிறவர், என்னை பாதுகாக்கின்றவர், எனக்கு வேண்டிய நன்மைகளை செய்கிறவர் தான் ஒழிய தீமை தருபவர்கள் அல்ல என் கடவுள். அப்போ இஸ்ராயேலே, உன்னுடைய கடவுள் நீ தான் தீர்மானிக்க வேண்டும். உன் கடவுள் யார்? உன்னை அன்பு செய்கிறவர் தான் என்றால் உன்னை அன்பு செய்கிறவர் யார் என்று நீ கண்டுபிடிக்க வேண்டும். அது கண்டுபிடிச்சு அந்த ஆண்டவரிடத்தில் நீ திரும்பி வர வேண்டும். இஸ்ராயேலே, இது இஸ்ராயேலே, உன் கடவுளாகிய ஆண்டவரிடம், உன் கடவுளாகிய ஆண்டவரிடம். இரண்டாவது நான் வாசிக்கின்றோம், என் கடவுளாகிய ஆண்டவன் சொல்லும்போது எப்படி நான் கண்டுபிடிக்க முடியும்? எந்த சுயத்தில் நான் கண்டுபிடிக்க முடியும்? எதற்காக, எந்த சூழலில் நான் கண்டுபிடிக்கும்? உன் கடவுள் என்றால் எப்படியா நான் சொந்தமாக்க முடியும்? நான் வாசிக்கிறோம் இல்லையா, எப்படி நான் கொண்டு போக முடியும் என்று. தொடக்கத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், தொடக்கத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், நமக்கு எல்லோருக்கும் தெரிஞ்ச வாக்கியங்கள் 26, 27 திருவாக்கியங்கள். மானிடரை நம் உருவிலும் நம் சாயலிலும் உண்டாக்குவோம். அடுத்தது அனைத்தையும் அவர் ஆளட்டும். அப்ப மானிடரை தன்னுடைய உருவிலும் சாயலும், அப்ப நீயும் நானும் அந்த தெய்வத்துடைய உருவிலும் சாயலும் இருக்கின்றோம். எந்த தெய்வம்? இதோ என்னை வழி நடத்துகிற பாதுகாக்கிற தெய்வம், தூய்மையாளர்களே, அந்த தெய்வம், அந்த தெய்வத்துடைய உருவிலும் சாயலும் தான் நான் இருக்கின்றேன் ஒழிய பிசாசுடைய உருவிலும் சாயலும் அல்ல. இறைவனுடைய உருவிலும் சாயலும் இருக்கிற நான் அந்த தெய்வத்துடைய குணங்களை தான் பெற்றிருக்கின்றேன். நமக்கு எல்லோருக்கும் தெரியும் தெய்வத்துடைய குணங்கள், எல்லோருக்கும் தெரியும். எங்க? 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 4 முதல் 7 வரையில திருவாக்கியங்கள். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 4 முதல் 7. நமக்கு எல்லோருக்கும் மனப்பாடமாக தெரிஞ்ச அந்த வாக்கியம் அது. அன்பு, படி, அன்பு இழிவானது செய்யாது, தன்னலம் நாடாது, எரிச்சலுக்கு இடம் கூடாது, தீங்கு நினையாது, தீவினை மகிழ்வுறாது, உண்மையில் அது மகிழும், அனைத்தையும் பொறுத்து கொள்ளும், அனைத்தையும் நம்பும், அனைத்தையும் எதிர்நோக்கி இருக்கும், அனைத்தையும் மன உறுதியோடு இருக்கும். அப்படி என்றால் இந்த குணங்களை தான் நீ நானும் பெற்றிருக்கின்றேன். இந்த குணங்கள் தெய்வத்துடைய குணங்கள், பிசாசின் குணங்கள் அல்ல, பிசாசின் குணத்தை அல்ல. அப்ப தெய்வத்துடைய குணத்தை தான் நீ நானும் பெற்றிருக்கின்ற பொழுது பிசாசின் குணத்தை அல்ல. அப்படி என்றால் இதோ உன் கடவுளாகிய ஆண்டவர் என்று சொல்லும் பொழுது, என் கடவுளாகிய ஆண்டவர் அன்பு செய்கிற ஆண்டவர்,
என் கடவுளாகிய ஆண்டவர் பொறுத்து கொள்கின்ற ஆண்டவர், என் கடவுளாகிய ஆண்டவர் விட்டு கொடுக்கிற ஆண்டவர். அந்த தெய்வ சன்னதியில் தான் நான் இங்கு வந்திருக்கின்றேன். அப்ப என் தெய்வம் அன்பு செய்கிற தெய்வம் என்றால் நானும் மற்றவர்களை என்ன செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன்? அன்பு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். என் தெய்வம் பொறுமையோடு இருக்கிறார் என்றால் நானும் பொறுமையோடு இருக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். அந்த சுபாவத்தை தான் நான் பெற்றிருக்கின்றேன். என் தெய்வம் மன்னிக்கிறார் என்றால் நானும் மன்னிக்கக்கூடிய மனநிலை தான் இருக்க வேண்டும். ஒழிய வெறுப்பு வைராக்கியம் வைத்து வாழ்வதற்கு தெய்வம் எனக்கு அதிகாரம் தந்ததில்லை. உன் கடவுளாகிய ஆண்டவர், என் கடவுளாகிய ஆண்டவர் அன்பு செய்கிறவர், இதை மன்னித்து போகிறவர், இதை விட்டு கொடுத்து போகிறவர், அன்பு பொறுமையோடு இருக்கிறவர், செயல்பட்டு கொண்டிருக்கிறவர், அன்பை செயல்படுத்தல் காட்டு கொண்டிருக்கிறவர் தான் என் தெய்வம். பிறர் மேல் நான் நம்பிக்கை வைத்து பிறரை அன்பு செய்வதில் நான் வாசிக்கின்றோம். மீண்டும் வாசிக்கிறோம் இல்லையா? எங்க மத்தேயு நற்செய்தி 25ஆம் அதிகாரம், மத்தேயு நற்செய்தி 25ஆம் அதிகாரம் 35ஆம் வாக்கியம். உங்களுக்கு எல்லாரும் நான் பசியோடு இருந்தேன், நீங்கள் எனக்கு உணவு கொடுத்தீர்கள், தாகமாய் இருந்தேன், தாகத்தை தணித்தீர்கள், அந்நியாக இருந்தேன், என்னை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள். அடுத்தது, ஆடையிலிருந்து இருந்தேன், ஆடை அணிவித்தீர்கள், நோயுற்று இருந்தேன், என்னை கவனித்துக் கொண்டீர்கள், சிறையில் இருந்தேன், என்னை தேடி வந்தீர்கள் என்பார். அடுத்தது, எப்போது ஆண்டவர் இதெல்லாம் நடந்தது? அப்போ அவர் சொல்ற வார்த்தை என்ன? இந்த சிறியோருக்கு நீ செய்ததெல்லாம் யாருக்கு நீ செய்திருக்கின்றாய்? எனக்கே நீ செய்திருக்கின்றாய். அப்போ பிறரை மையப்படுத்தி வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை, பிறரன்பை மையப்படுத்தி வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை. அப்படி பிறரன்பை மையப்படுத்தி வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை என்றால் அது யாருடைய வாழ்க்கை? தெய்வத்துடைய வாழ்க்கை. அப்போ இஸ்ராயேலே, உன் கடவுளாகிய ஆண்டவர் என்றால் இந்த சுபாவம் உள்ளவர் தான் என் தெய்வம் என்றால் நானும் அந்த சுபாவத்தோடு நான் வாழ வேண்டும். ஆனால் இன்று எனக்கு அந்த சுபாவம் இருக்குதா என்பதான் கேள்விக்குறி. அந்த சுபாவம் இடத்தில் இல்லை என்றால் என் ஆண்டவரை, இதோ இந்த தூய்மையோடு இருக்கிற அந்த ஆண்டவரை அல்ல நான் ஆண்டவராக பார்த்திருப்பது. பிறகு யாரை நான் பார்த்திருக்கின்றேன்? வெறுக்கும் வைராக்கியம், பிசாசுடைய குணத்தை பெற்றிருக்கின்றேன். எங்க பிசாசுடைய குணத்தை நான் பார்க்கின்றேன்? திருத்துதர் பணி 13ஆம் அதிகாரம் 10ஆம் வாக்கியம். அனைத்து வஞ்சகத்திற்கும் உறைவிடமானவனே, அன்பு செய்வதற்கு பதிலாக வஞ்சித்து நான் வாழ்கிறேன் என்றால், அன்பு செய்வது தெய்வத்துடைய குணம், வஞ்சிப்பது என்பது யாருடைய குணம்? பிசாசுடைய குணம். மற்றவர்களை ஏமாற்றுவது, கூட இருக்கிற நபர்களை ஏமாற்றி காயப்படுத்துவது, குடும்ப அங்கத்தினர்களை, கணவனை மனைவியை ஏமாற்றி வாழ்வது, உடல் ரீதியாக மன ரீதியாக ஏமாற்றி வாழ்வது, பொருளாதார ரீதியில் ஏமாற்றி வாழ்வது, அப்படி என்றால் வஞ்சிக்கின்ற ஒரு குணம். வஞ்சிக்கின்ற குணம் அல்ல என் தெய்வத்துடைய குணம். இஸ்ராயேலே, உன் கடவுளாகிய ஆண்டவருடைய குணம் வஞ்சிக்கின்ற குணம் அல்ல, அன்பு செய்கிற குணங்கள், அன்பு செய்கிற குணங்கள். அப்ப நீ வஞ்சிக்கிற குணமாக நீ வைத்திருக்கிற என்றால் இதோ நீ யாரை நீ பெற்றிருக்கின்றாய்? பிசாசை தான் நீ பெற்றிருக்கின்றாய் ஒழிய தெய்வத்தை அல்ல நீ பெற்றிருப்பது. அடுத்த வார்த்தை என்ன வருகிறது? பழி பாவம் எதற்கும் அஞ்சாதவனே. அப்படி என்றால் மற்றவர்கள் மேல் பழிய போட்டு வாழ்கின்றவன், அடுத்தவன் மேல் பழிய போட்டு வாழ்கிறவன், இதோ தான் நல்லவன் என்று சொல்லிக் கொண்டு போகிறவன். ஆதாம் ஏவாள் நாம் பார்க்கின்றோம். அந்த சம்பவம் நமக்கு எல்லாரும் தெரியும். அங்கே ஆதாம் ஏவாள் நடக்கிற சம்பவம் என்பது என்ன? ஆண்டவர் வந்து கேட்கின்றார், ஆதாமிடத்தில் நீ பழத்தை சாப்பிட்டாயா என்ற கேள்வியை கேட்கிற சமயத்தில் ஆம் இல்லை என்று பதில் சொன்னாலே போதும். ஆனால் ஆம் இல்லை என்ற பதில் வரவில்லை. என்ன வருகிறது? பழியை போடுவது. யார் மேல? பெண் மேல் பழியப்படுவது. பெண்ணை கேட்கிற சமயத்தில், ஏவாளை கேட்கிற சமயத்தில் ஆம் இல்லை என்று பதில் வந்தாலே போதும். அது சொல்லவில்லை, பழியப்படுவது. யார் மேல பழியப்படுவது? இதா பாம்பு மேல் பழியப்படுவது. அப்போ பழி பாவம், தான் செய்த தவறுகளை ஒப்புக்கொள்ளாமல் அடுத்தவன் மேல் பழியப்படுவது. அந்த அடுத்தவன் என்பது யாரு? தன்னை விட வலு குறைந்தவனாக இருக்கின்றான். வலு உள்ளவனிடத்தில் பழியப்படுவதில்லை, வலு குறைந்ததில்ல, மாறாக வலு குறைந்தவனிடத்தில் தான் இதோ பழியப்படுகின்றான். கணவன் ஆபீஸில் எதிர்க்க முடியாது, நேரம் வந்து எங்க எதிர்ப்பான்? யார் மேலே கோபத்தை காட்டுகின்றான்? மனைவியிடத்தில். மனைவி கோபத்தை கணவனிடத்தில் காட்ட முடியாது. யாரிடத்தில் காட்டுகின்றார்? பிள்ளைகளிடத்தில். பிள்ளைகள் கோபத்தை அப்பா அம்மா இடத்தில் காட்ட முடியாது. இதை செல்ல பிராணிகளிடத்தில் அதை காட்டி கொண்டிருப்பார்கள். அது பார்த்துன்னு இருக்கும் அந்த நாய்க்குட்டி, அது கோபம் வந்து அது யார்கிட்ட போய் கேட்கும்? அது திரும்பி வாழை பார்த்து வா வா வான்னு வாழையும் குறைச்சிக்கிட்டு அது பாட்டு போய்கிட்டே இருக்கும். வலு குறைந்தவனிடத்தில் தான் உன்னுடைய வல்லமை நீ காட்டி கொண்டு இருக்கின்றாய். அப்போ நான் பார்க்குற சமயத்தில் பழிப்பாவம் எதற்கும் அஞ்சாதவனாக நீ இருக்கின்றாய் என்றால் உன்னிடத்தில் இருப்பது என்ன குணங்கள்? பிசாசின் குணங்கள், தெய்வத்துடைய தன்மை அல்ல. இஸ்ராயேலே, நீ உன் கடவுளாகிய ஆண்டவர் யார் என்று பார். பிதாவாகிய வாழும் கடவுளா
அல்லது வாழ்வை அழிக்கின்ற பிசாசை நீ தெய்வமாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றாயா? நீ தான் பதில் சொல்ல வேண்டும். இன்று மனதில் வெறுப்பும் வைராக்கியம் வைத்து நீ வாழ்கிறேன் என்றால், மன்னிக்க முடியாமல் நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றால், சுயநலத்தை மட்டுமே மையப்படுத்தி நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற என்றால், இது நீ தெய்வத்துடைய மகன், தெய்வத்துடைய மகள் அல்ல. குடிச்சும் கும்மாளம் அடித்து கொண்டும், நீ இச்சை உணர்வோடும் சுயன்பம் செய்து கொண்டும், தவறான படங்கள் பார்த்து கொண்டும், அடுத்தவனை ஏமாற்றி காயப்படுத்தி இருக்கிற என்றால், இது நீ தெய்வத்துடைய மகன் அல்ல, பிசாசுடைய குணங்கள் பெற்றிருக்க காரணத்தினால் நீ பிசாசின் மகன். ஆனால் தான் வார்த்தை அழகையின் மகனே. அடுத்த வார்த்தை என்ன வருகிறது? நீதி நேர்மை அனைத்துக்கும் பகைவனாக இருக்கின்றவனே. நீதி என்றால் என்ன அர்த்தம்? நீதி நேர்மை அனைத்துக்கும் பகைவனே. நீதி என்றால் என்ன அர்த்தம்? தெய்வத்துடைய விருப்பத்துக்கு ஏற்றபடி வாழ்வுதான் நீதி. மனிதனுடைய விருப்பத்துக்கு ஏற்றபடி இல்லை, இறைவனுடைய விருப்பத்துக்கு ஏற்றபடி வாழ்பதுதான் நீதி. எங்கன வாசிக்கிறோம்? யோவான் நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 30வது வாக்கியம். யோவான் நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 30வது வாக்கியம். நானாக எதுவும் செய்ய இயலாது, தந்தை சொற்படியே நான் தீர்ப்பிடுகின்றேன். நான் அளிக்கும் தீர்ப்பு நீதியானது, ஏனெனில் என் விருப்பத்தை நாடாமல் என்னை அனுப்பியவரின் விருப்பத்தையே நாடுகிறேன். அப்ப இயேசு கிறிஸ்து யாருடைய விருப்பத்தை செயல்படுகின்றார்? பிதாவாகிய தெய்வத்துடைய விருப்பத்தை நிறைவேற்றுகின்றார். அப்ப நீதி என்பது தெய்வத்துடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதான் நீதி ஒழிய பிசாசுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதல்ல. அப்ப பிசாசுடைய விருப்பம் நீதிக்கு எதிரானது, தெய்வத்துடைய விருப்பத்துக்கு எதிரானது. நீ யாருக்கு ஏற்றபடி போகிறாய் பார். கணவன் இதோ மனைவி அன்பு செய்ய வேண்டும், மனைவி கணவனை அன்பு செய்ய வேண்டும். இது தெய்வத்துடைய திட்டம், இது தெய்வத்துடைய விருப்பம், இதான் நீதி. அதான் பிரமாணிக்கம் எடுத்திருக்கின்றோம். என்னவென்று, இதா இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உனக்கு பிரமாணிக்கமாக இருப்பேன் தான் சொன்ன வாக்குறுதி ஒழிய நீ எனக்கு பிரமாணிக்கமாக இருக்க வேண்டும் என்ற வாக்குறுதி. நான் உனக்கு இருப்பேன், நீ எப்படி வேணா இருந்துக்கோ. கணவன் நீ எப்படி இருந்தாலும் சரி, அது எனக்கு பிரச்சனை இல்லை. மனைவியாகிய நான் உனக்கு மனைவியாகத்தான் இருப்பேன். கணவனாக இருக்கிற நான் உனக்கு கணவனாகத்தான் இருப்பேன். நீ என்னை அன்பு செய்தாலும் செய்ய விட்டாலும் உன்னை நான் அன்பு செய்வேன். நீ என்னை மன்னித்தாலும் மன்னிக்க விட்டாலும் உன்னை நான் மன்னிப்பேன். இதான் அந்த வாக்குறுதி, இதான் நீதியான அந்த செயல்பாடு. அதே மாதிரி பிள்ளைகள் பெற்றோர்கள் பிள்ளைகளும் பார்க்கின்றோம். இதோ பிள்ளைகள் நீ எனக்கு எதிராக எப்படி போனாலும் சரி, நாங்கள் உங்களுக்கு பெற்றோராகத்தான் இருப்போமே ஒழிய உனக்கு நான் மாமா மச்சனாக மாறுவதில்லை. நீ எனக்கு எதிராக போனாலும் சரி, நாங்கள் உங்களுக்கு பெற்றோராக இருப்போம். அதே மாதிரி பிள்ளைகள் சொல்ல வேண்டும், அப்பா அம்மா எங்களுக்கு எதிராக போனாலும் நாங்கள் உங்களுக்கு பிள்ளைகளாகத்தான் இருப்போம். இதோ தெய்வத்துடைய வழிக்கு எதிராக நாங்கள் போக மாட்டோம் என்று சொல்ல வேண்டும். ஆனால் பிள்ளைகள் எங்க அப்படி செய்கிறார்கள்? இதா வழி தவறி போய்விடுகிறார்களே, சுயநலத்தை மையப்படுத்தி போய்விடுகிறார்களே, பெற்றோரை வேதனைப்படுத்தி அவர் போய்விடுகிறார்களே. அப்ப நீதியோட வாழ்க்கை அவர் வாழ்ந்தார்களா? இல்லை, நீதி அங்கு வரவில்லை. அவர் நீதிக்கு எதிராக போகிறது யாரு? பிசாசுடைய வேலைகள். அப்ப பிசாசு நீதியோடைய எதிராக போகும், பெற்றோருக்கு எதிராக பிசாசு செயல்பட தூண்டும். ஆட்டோமேட்டிக்காக பிள்ளைகள் வழி தவறி போய் விடுகிறார்கள். கிருபைகள் எங்கு கிடைக்கும்? ஒரு வர இதை நம்ம பார்க்கணும். பகை நீதி நேர்மைக்கும் பகைவனே. அடுத்த வார்த்தை என்ன வருகிறது? இல்ல, அது அடுத்தது இன்னொன்று உண்டு. நீதி நேர்மைக்கும் பகைவனே. அடுத்தது அழகையின் மகனே. அடுத்தது அழகையின் மகனே. அழகையின் மகன் என்றால் மிக தெளிவாக இருக்கிறது. என்னவென்று, இத்தனையும் செய்த பிறகு நீ நானும் எப்படி தெய்வத்துடைய மகளாக மாற முடியும்? தெளிவாக பிசாசு சொல்கிறான், நீ என்னுடைய மகன், என்னுடைய மகள், தெய்வத்துடைய மகன் அல்ல. இஸ்ராயேலே நீ தெய்வத்துடைய பிள்ளைகள். ஆனால் அதே இஸ்ராயேல் இறைவனுக்கு எதிராக நீதிக்கு எதிராக செயல்பட்ட காரணத்தினால், இவருடைய விருப்பத்துக்கு எதிராக போன காரணத்தினால் அவர்கள் தெய்வத்துடைய பிள்ளைகளாக மாறவில்லை, மாறாக பிசாசின் பிள்ளைகளாக மாறிவிடுகிறார்கள். தெய்வத்துடைய குணங்களை பெற்ற அவர்கள் அந்த குணத்துக்கு பதிலாக எந்த குணத்தை பெற்றிருக்கிறார்கள்? பிசாசுடைய குணத்தை பெற்றிருக்கிறார்கள். இறைவனுக்கு கீழ்ப்படிய வேண்டிய அவர்கள் இறைவனுக்கு கீழ்ப்படையவில்லை, பிசாசுக்கு கீழ்ப்படைந்து போகிறார்கள். அப்படி என்றால் உன் கடவுளாகிய ஆண்டவர் என்பது யார் என்று பார்க்கிற சமயத்தில் வாழும் கடவுள் அல்ல உன் ஆண்டவர், மாறாக இந்த பிசாசு தான் உன்னுடைய ஆண்டவர். இந்த பிசாசுடைய பேச்சை கேட்டு தான் நீ நடந்து கொண்டிருக்கின்றாய். அப்படி என்றால் எப்படி மக்களே கிருபைகள் உனக்கும் எனக்கு அங்கு கிடைக்கும்? கீழ்ப்படியவில்லை என்றால் எப்படி கடந்து வரும்? அழகையின் மகனே. அடுத்த வார்த்தை என்ன வருகிறது? மக்களை நேரிய பாதையில் திசை திருப்புவதை நிறுத்த மாட்டாயோ. அப்படி என்ன இருக்கும்? இறை மக்களை திசை திருப்புவது யாருடைய வேலை? பிசாசுடைய வேலை.
இறை மக்களை திசை திருப்புவது, மக்களை தெய்வசனத்தில் கொண்டு வர வேண்டியவர்கள், ஆனால் தெய்வசனத்திலிருந்து பிரித்து கொண்டு இதா போகிறார்கள். வாழும் கடவுளுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு பதிலாக மக்கள் என்ன செய்கிறார்கள்? இது வேண்டாம் என்று சொல்லிக்கொண்டு பிசாசு ஏற்றபடியே உன் உலகத்துக்கு ஏற்றபடி நீ போகிற சமயத்தில் ஆட்டோமேட்டிக்காக நீ அங்கே யாராக மாறிவிடுகின்றாய்? திண்மைகளுக்கு நீ துணை போகின்றாய், பாவத்துடைய குணங்களாக, பாவத்திலே குணங்களாக. அதனால் தான் ஓசையா புத்தகம் 14ஆம் அதிகாரம் 1 மீங்கு படிங்கள். இஸ்ராயேலே, இதோ உன் கடவுளாகிய ஆண்டவர் யார் என்று நீ பார். எந்த ஆண்டவரை, உன் கடவுளை நீ யாரை நீ கடவுளாக பார்க்கின்றாய்? வாழும் யாவே கடவுளை நீ பார்க்கின்றாயா, அல்லது இந்த பிசாசை பார்த்து கொண்டிருக்கின்றாயா? நீ தான் பதில் கொடுக்க வேண்டும். இவ யாவே கடவுளை நீ பெற்றிருக்கிறாய் என்றால் அதுக்கேற்றபடிய அந்த அன்பு, அமைதி, மகிழ்ச்சி, பொறுமை, நன்னயம், நம்பிக்கை, இந்த கனிகளை எல்லாம் பெற்றுக்கொண்டு அதுக்கேற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்வாய். ஆனால் பிசாசை தான் நீ கடவுளாக நீ பெற்றிருக்கிறாய் என்றால் அனைத்து வஞ்சகத்திற்கும் உறைவிடமாக நீ மாறி விடுகின்றாய். அதே சமயத்தில் பழிப்பாவம் இதற்கு மஞ்சாதவனாக நீ மாறிவிடுகின்றாய். அழகின் மகனாகவே மகளாகவே நீ மாறிவிடுகின்றாய். மக்களை இதை நேரிய பாதையிலிருந்து திசை திருப்பின ஒரு மகளாக நீ இருக்கிற சமயத்தில் வாழும் கடவுளை எவ்வாறு உன்னால் அனுபவிக்க முடியும்? எப்படி உன்னால் சொந்தமாக்க முடியும்? நீ செய்வது பாவம் என்று தெரியவில்லையா? அதன் பிறகுதான் தெய்வம் சில வார்த்தை என்னவென்று, 3வது, இஸ்ராயேலே உன் ஆண்டவரிடம் என்று சொல்லிவிட்டு என்ன சொல்கின்றார்? திரும்பி வா. நீ திரும்பி வர வேண்டும், நீ திரும்பி வர வேண்டும். இறைவன் திரும்பி வா என்று அழைப்பது யாரு? தெய்வம் தான் உன்னை என்னை அழைக்கிறார் ஒழிய நான் அல்ல அங்கு போவது. இறைவனை அழைக்கின்றார். அப்படி இறைவனை அழைக்க காரணம் என்ன? அவர் உன்மேல் என் மேல் வைத்த அன்பு. அந்த அன்பில் ஏதாவது மாற்றம் வருதா? அன்பில் எந்த ஒரு மாற்றம் அங்கு வருவதில்லை. அதான வாசிக்கும் இல்லையா? எசையா புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 10ஆம் வாக்கியம். எசையா புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 10ஆம் வாக்கியம். உன் மீது நான் கொண்ட பேரன்போ ஒரு நாளும் நிலம் சாயாது. மலைகள் நடந்து போனாலும் குன்றுகளிடம் பேர் நான் உண்மையில் வைத்த அன்பு ஒரு நாளும் மாறவே மாறாது. நீ திரும்பி வா. தெய்வம் பார்க்கின்றார், என்னுடைய குணத்தை நீ பெற்றிருக்கின்றாய், ஆனால் என் குணத்தை நீ பெற்று இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். இப்போ நீ வாழ்வது இதை பிசாசுடைய மகளாகத்தான் நீ வாழ்கின்றாய். மகனே, அப்படி இருக்கக்கூடாது. என்னுடைய மகனாகத்தான் நீ இருக்கின்றாய், என் உருவிலும் சாயலும் தான் நீ பெற்றிருக்கின்றாய். வா என்று சொல்லிக்கொண்டு இறைவன் நேரடியாக வந்து என்னை அழைப்பது இதா பலிப்பீடம். இறைவன் எனக்கு மன்னிக்கின்றார், இதா பாவ சங்கீர்த்தனம். இதை இறைவன் தன்னை பற்றி எடுத்து சொல்கின்றார், இதோ இறை வார்த்தை. இதெல்லாம் தெய்வம் சொல்ற வார்த்தை. அம்மா நீ போ, மகனை மகள் இடத்தில் கொண்டு வா. இதோ அன்னை மரியாள் தான் ஜெபமாலை. அதனால்தான் கத்தோலிக்க திருச்சபை இந்த 4ம் அவசியம் சொல்ல காரணம். ஜெபமாலை, இறை வார்த்தை, பாவ சங்கீதம், திருப்பலி, 4ம் நிர்பந்தம். இந்த 4இல் ஏதாவது ஒன்று கற்றாய் விட்டது என்றால் மக்களே, ஒரு நாளும் நீ தெய்வத்துடைய மகனும் அல்ல, மகளும் அல்ல. ஒரு நாள் தெய்வத்துடைய மகனும் அல்ல, மகளும் அல்ல. இந்த 4ம் ஒன்றாக இருக்க வேண்டும். இது கடமைக்காக சொல்வதல்ல, மாறாக உள்ளார்ந்த அன்பிலிருந்து அன்பின் வெளிப்பாடாக கடந்து வந்தால் மட்டுமே தான் இது முடியும். திரும்பி வா என்று சொல்ல தெய்வம் சொல்ல காரணங்கள். மீண்டும் நாம் வாசிக்கிறோம் இல்லையா? நீ நான் மறந்தாலும் நம்மை மறக்காத தெய்வம் உங்கள் எல்லோருக்கும் தெரியுமே. எசையா புஸ்தகம் 49வது அதிகாரம் 15ஆம் வாக்கியம். மறந்தாலும் இருந்தாலும் நான் ஒருபோதும் உங்களை மறக்க மாட்டேன். என்ன காரணம்? அடுத்த வார்த்தை, உங்களை உள்ளங்கையில் உன் பெயரை நான் குறித்து வைத்திருக்கின்றேன். பிசாசல்ல உள்ளங்கையில் குறித்து வைத்திருப்பது, தெய்வம் தான் உள்ளங்கையில் குறித்து வைத்திருக்கின்றார். அப்ப நீ நானும் தெய்வத்துடைய பிள்ளைகள் என்றால் அதுக்கேற்றபடி வாழ நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். இறைவனுக்கு ஏற்ற ஒரு மகளாக வாழ வேண்டும். மீண்டும் எடுத்து படிங்கள். தெய்வம் என்னை திரும்பி அழைக்க காரணம் என்பது என்ன? அதன் வழியாக தன்னுடைய வல்லமை, தன்னுடைய அன்பையும் தன்னுடைய இரக்கத்தை தெய்வம் வெளிப்படுத்தினார். நான் உன்னை மன்னிக்கின்ற கடவுள், உன்மேல் இரக்கம் வைக்கின்ற கடவுள், நீ வா, இந்த மாதிரி நீ வாழ்க்கை வாழாத என்று சொல்லிக்கொண்டு உன்னையும் என்னையும் அழைக்கின்ற தெய்வம் எங்கே? எசையா புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 7ஆம் வாக்கியம். எசையா புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 7ஆம் வாக்கியம். அவர் ஆண்டவரிடத்தில் திரும்பி வரட்டும், ஏனெனில் மன்னிப்பதில் அவர் தாராள குணமுடையவர். அவர் கொடியவர் தம் வழிமுறையையும் தீயவர் தம் எண்ணங்களையும் விட்டு விடுவார்களாக. அவர்கள் என்னிடத்தில் திரும்பி வரட்டும்.
இறைவன் அழைக்கின்றார், எடா உன் பாவ வழியெல்லாம் நீ விட்டு விடு, இதோ கொடுமையான நீ வாழ்க்கை வாழ்க்கையிலேயே அதெல்லாம் நீ விட்டு விட்டு எனக்கு திரும்பி வா. என்ன காரணம்? நான் இரக்கம் காட்டுகின்ற தெய்வம், உன்னை சபிக்கின்ற தெய்வம் அல்ல. உண்மையில் இரக்கம் காட்டுகின்ற தெய்வம் தான் ஒழிய உன்னை சபிக்கிற தெய்வம் அல்ல. மீண்டும் வாசிக்கிறோம், ரோமியருக்கு திருமுகம் 5ஆம் அதிகாரம் 20வது வாக்கியம். ரோமியருக்கு திருமுகம் 5ஆம் அதிகாரம் 20வது வாக்கியம். குற்றம் செய்ய வாய்ப்பு பெருகும்படி சட்டம் இடையில் நுழைந்தது, ஆனால் பாவம் பெருகிய இடத்தில் அருள் பொங்கி வழிந்தது. அப்ப பாவம் பெருகிய இடத்தில் இறைவனுடைய அருள் பொங்கி வருகிறது. பாவம் கடல் அலைகள் போல் வருகிற சமயத்தில் இறைவனுடைய அருளானது எப்படி வருகிறது? சுனாமி போல் வருகிறது. அப்படின்னா எது பெருசு? கடல் அலையா சுனாமியா? சுனாமி தானே. அப்ப நீ நானும் குற்ற உணர்வோடு இருப்பதல்ல, மாறாக தெய்வத்துடைய இரக்கத்தின் மேல் நம்பிக்கை வைத்து போக வேண்டும். அதான நமக்கு எல்லாருக்கும் தெரியுமே, மத்தேயு நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரம் 13ஆம் வாக்கியம். பலியை அல்ல, மாறாக இரக்கத்தையே நான் விரும்புகிறேன், நேர்மையாளரை அல்ல, மாறாக பாவிகளையே தேடி நான் வந்திருக்கின்றேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்ப என் தெய்வம் திரும்பி வா என்று சொல்ல காரணம் என்னவென்றால், இது மெய்யும் நானும் அவருடைய இரக்கத்தை பெறுவதற்காகத்தான், இறைவனை மன்னிப்பகத்தான் நான் கொண்டு வராரு ஒழிய என்னை காயப்படுத்துவதற்கோ சபிப்பதற்கோ இல்லை. மீண்டும் 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வாக்கியம். கடவுள் ஒருவரே, அவரே நமக்கு தந்தை, அவரிடம் இருந்து அனைத்தும் வருகின்றன, அவருக்காகவே நாம் இருக்கின்றோம். அவ்வாறே நமக்கும் ஆண்டவர் ஒருவரே, அவரே இயேசு கிறிஸ்து, அவர் வழியாகவே அனைத்தும் வருகின்றன, அவர் மூலமாகவே நாம் வாழ்கிறோம். அப்ப திரும்பி வா என்று தெய்வம் அழைக்க காரணம் வேற யாரும் அல்ல, பிதாவாய தெய்வம் ஒருவர் தான் இருக்கின்றார். இயேசு கிறிஸ்து வழியாத்தான் அனைத்து வர வேண்டும். ஆகவே மக்களே, நீ வா, அந்த தெய்வத்தை விட்டு விலகி போகாதே. அனைத்தும் அவருக்காக தான் இருக்கிறோம். நீயும் நானும் அவரிடம் இருந்து வருகின்றன, அவருக்காக தான் இருக்கின்றோம். இதன் வழியே வேறு எதுவும் இல்லை. மீண்டும் எடுத்து படிங்கள், திருத்துதர் பணி 17ஆம் அதிகாரம் 28ஆம் வாக்கியம். திருத்துதர் பணி 17ஆம் அதிகாரம் 28ஆம் வாக்கியம். அவரை சார்ந்து தான் நாம் வாழ்கின்றோம், இயங்குகின்றோம், இருக்கின்றோம். உங்கள் கவிதை போல நாம் அவருடைய பிள்ளைகளே. அப்ப நீ நானும் யாரை சார்ந்து வாழ்கின்றோம்? தெய்வத்தை சார்ந்து தான் வாழ வேண்டும் ஒழிய பிசாசை சார்ந்தல்ல, பணத்தை சார்ந்தல்ல, நாம் வேலையை சார்ந்தல்ல, தெய்வத்தை சார்ந்து நீயும் நானும் வாழ வேண்டும். அப்ப இறைவனை சார்ந்து நாம் வாழுகிற சமயத்தில் அங்கு தெய்வம் நம்மை பார்த்து கொள்வார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இனி அடுத்தது நாம் பார்க்கணும், திரும்பி வான்னு சொல்லும்போது 2வது அர்த்தம் என்ன வருகிறது? யோவேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், யோவேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12-13. இப்பொழுதாவது உண்ணா நோன்பு இருந்து அழுது புலம்பிக் கொண்டு உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள் என்கிறார் ஆண்டவர். அப்போ உண்ணா நோன்பு இருந்து அழுது புலம்பிக் கொண்டு தவறுகளை உணர்ந்து கொண்டு என்னிடம் திரும்பி வா. சும்மா நஞ்சமனு வராதே, தவறுகளை உணர்ந்து கொண்டு என்னிட, ஐயோ ஆண்டவரை நான் தவறு செய்து விட்டேனே, இதோ என்ன சொல்லிட்டு நீ ஓடி வா. இனி 13வது வாக்கியம் படியுங்கள். உங்கள் உடைகளை கிழித்து கொள்ள வேண்டாம், இதயத்தை கிழித்து கொண்டு உங்கள் கடவுளாலயம் திரும்பி வாருங்கள். அவர் அருள் நிறைந்தவர், இரக்கம் மிக்கவர், நீடிய பொறுமை உள்ளவர், பேரன்பு மிக்கவர், செய்ய கருதிய தீங்கை குறித்து மனம் மாறுகின்றவர். அப்போ அழுது கொண்டு வர வேண்டும். ஆனால் தான் மக்களே மன வருத்தம் தேவை. மன வருத்தம் வந்தால் தான் தேவை, அழுகை வரும். அதனால் தான் பாவ சங்கீர்த்தனம், கண்ணீரோடு பாவ சங்கீர்த்தனம் செய்ய வேண்டும். எதுக்கோ அழுது கொண்டு இருக்கின்றோம். நீ பாவ சங்கீர்த்தனம் செய்கிற சமயத்தில் ஒரு சொட்டு கண்ணீர் வந்திருக்கான் இருப்பார். ஒரு சொட்டு கண்ணீர் வரவில்லை என்றால் மக்களே உனக்கு பாவ உணர்வு இல்லை என்று அர்த்தம். ஐயோ கடன் தொழில் இருக்கின்றேன், அழுது கொண்டு இருக்கிறேன் என்றால் உன்னை யாரு கடன் வாங்க சொன்னது? ஆண்டவர் சொன்னாரா? இல்லையா? ஐயோ நான் பரீட்சையில் ஃபெயில் ஆகிவிட்டேன், உன்னை யாரு படிக்காமல் இருக்க சொன்னது? ஆண்டவர் சொன்னாரா? ஐயோ நான் காதல் போய்விட்டது, உன்னை யாரு காதலிக்க சொன்னது? ஆண்டவர் சொன்னாரா? உன்னை யாரு கடிதம் பண்ணி சொன்னது? அப்போ பாவ வாழ்க்கை வாழ்ந்தது நீ, தெய்வம் அல்ல. இறை திட்டத்துக்கு எதிராக நீ போயிருக்கின்றாய். அவர் போகிற சமயத்தில் அதுக்கு அழுது ஒரு பிரயோஜனம் இல்லை. நான் இந்த உலகத்தில் வாழ பிறந்தவன், வாழ்ந்தே காட்டுவேன் என்று சொல்லிக்கொண்டு நீ வாழ வேண்டும். அப்போ எதுக்கு நான் கண்ணீர் சிந்த வேண்டும்?
ஆண்டவரே, உனக்கு எதிராக நான் பேசிவிட்டேனே, உனக்கு எதிராக நான் சிந்தித்தேனே, உனக்கு எதிராக நான் செய்து விட்டேனே, என்னை மன்னித்து விட ஆண்டவரே என்று சொல்லிக்கொண்டு, என்னுடைய பேச்சு, என்னுடைய செயல்பாடு, என்னுடைய எண்ணங்கள் அதெல்லாம் உன்னை வேதனைப்படுத்தியிருக்கிறது ஆண்டவரே, என்னை மன்னித்து விடு என்று சொல்லிக்கொண்டு இறை சன்னதியில் ஒரு சொட்டு கண்ணீர் வந்தால் மட்டும்தான் மக்களே கிருபைகள் கிடைக்கும். பாவியான பெண், நமக்கு எல்லாம் தெரியும், வாசிக்கிறோம் நற்செய்தியில். அங்கே பாவியான பெண் இயேசுவின் காலை கழுகின்றாள். எப்படி? கண்ணீரால் நனைக்கின்றாள், கூந்தலால் துடைக்கின்றாள், பாதத்தை முத்தமிடுகின்றாள். பாத முத்தமிட இயேசுன வார்த்தை என்ன? அதிகமாக அவள் அன்பு செய்த காரணத்தினால் இதோ அவளுடைய பாவங்கள் அதிகமாக அங்கே மன்னிக்கப்பட்டன. மன வருத்தம் அன்பின் வெளிப்பாடு. குற்ற உணர்வு பிசாசு தருவது. குற்ற உணர்வு உன்னை தூக்கில் போய் தொங்க வைக்கும். மன வருத்தம் உன்னை புது வாழ்க்கைக்கு கொண்டு வந்து வழி சேர்க்கும். உனக்கு தேவை மன வருத்தம். அப்போ யோவேல் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 12-13 வாக்கியத்தில் அங்கே இறைவன் சில வார்த்தை என்பது மன வருத்தம் பாவ சங்கீர்த்தனம் வழியாக போ. அந்த மன வருத்தம் உன்னை எங்கே போய் சேர்க்கும்? பாவ சங்கீர்த்தனம் போய் சேருவோம். ஆண்டவரே, இதோ என்னை மன்னித்து விடு. அப்போ இறைவன் அழைக்கின்றார், நீ திரும்பி வா என்னிடத்தில். நீ திரும்பி வந்தால் மட்டுமே தான் அது முடியும். பிரைஸ் தி லார்ட். 3வது அர்த்தம், திருச்சபை அர்த்தம் 3வது என்ன? திரும்பி வான்னு சொல்லும்போது அர்த்தம் எடுத்து படியுங்கள். ஓசையா புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வாக்கியம். ஓசையா புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வாக்கியம் படிங்க. கரெக்ட் படிங்க. அவரே நம்மை குணப்படுத்துவார். அடுத்தது 6ஆம் அதிகாரம் 1ஆம் வாக்கியம். 1 வாருங்கள், ஆண்டவரிடம் நாம் திரும்புவோம். நம்மை காயப்படுத்தியவர் அவரே, நம்மை குணமாக்குவார். நம்மை அடித்து நொறுக்கியவர் அவரே, அவரை நம் காயங்களை கட்டுவார். அப்போ ஆண்டவரிடம் திரும்பி வர வேண்டும். காயப்படுத்தி இருக்கின்றோம். வேதனை, காயங்கள். அவர் என்றால் என் கண்டிக்கின்ற தெய்வம் தான் ஒழிய என்னை தண்டிக்கின்ற தெய்வம் அல்ல. கண்டிக்கிற சமயத்தில் எனக்கு வேதனை ஏற்படும். கண்டிப்பு. பெற்றோர்கள் பிள்ளைகளை கண்டிக்கிறார்கள், பிள்ளைகள் வாழ்க்கை நன்றாக வர வேண்டும் என்று. ஆசிரியர்கள் பிள்ளைகளை, மாணவிகளை கண்டிக்கிறார்கள், அவருடைய எதிர்காலம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக. அப்போ அந்த கண்டிப்பு என்பது அது அன்பின் வெளிப்பாடு. அந்த கண்டிப்பில் வேதனை உண்டு. அந்த வேதனை ஆனது நன்மைக்கு வழிவகுக்கும். தெய்வம் என்னை கண்டிப்பார். ஒரு சில நேரங்கள் நோய்கள் வழியாக, ஒரு சில நேரங்களில் நெருக்கடிகள் வழியாக, ஒரு சில நேரங்களில் தடைகள் வழியாக, ஒரு சில நேரங்களில் அவமானத்தின் வழியாக, ஒரு சில நேரங்களில் பெற்ற பல துன்பங்கள் வழியாக தெய்வம் என்னை கண்டிப்பார். இதெல்லாம் எனக்கு ஏற்படுவது எல்லாம் ஒரு நன்மைக்கு என்னை கொண்டு போய் சேர்க்கும் ஒழிய அது ஒரு நாளும் என்னுடைய தளர்ச்சிக்கு ஒரு நாளும் கொண்டு போகாது. அப்ப என்றால் இறைவன் என்னை கண்டிப்பது தான். அதை நான் உணர்ந்து கொண்டு அந்த கண்டிப்பை சந்தோஷத்தோடு நான் ஏற்றுக்கொள்வேன் என்றால் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு கிருபைகள் அங்கு வந்து சேரும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இதாம் திருச்சபை நம்ம கற்றுத்தருவது. 4வது நாம் பார்க்கின்றோம், தெய்வம் திரும்பி வா என்று சொல்கிற சமயத்தில் யாக்கோபு திருமுகம் 4ஆம் அதிகாரம். யாக்கோபு திருமுகம் 4ஆம் அதிகாரம் 8-9 உள்ள திருவாக்கியங்கள். கடவுளை அணுகி செல்லுங்கள், அவரும் உங்களை அணுகி வருவார். பாவிகளே, உங்கள் கைகளை தூய்மையாக்கி கொள்ளுங்கள். இருமனதோரே உங்கள் உள்ளங்களை தூய்மைப்படுத்திக் கொள்ளுங்கள். அவ கடவுளை அணுகி செல்லுங்கள், அவரும் உங்களை அணுகி வருவார். பாவிகளே, உங்கள் கைகளை தூய்மையாக்கி கொள்ளுங்கள். இல்லை என்றால் என்ன அர்த்தம்? உன்னுடைய மன்றாட்டு கேட்கப்படாது. நீ கரங்கள் உயர்த்தி மன்றாட்டு சமயத்தில் கேட்கப்படாது. என்ன காரணங்கள்? ரத்தம் வந்து இருக்கின்றது. இந்த பேச்சு அப்படியே வைத்துக் கொள்ளுங்கள். எடுத்து படிங்கள். எசையா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வாக்கியம். எசையா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வாக்கியம். என்னை நோக்கி நீங்கள் கரங்களை உயர்த்துகின்ற பொழுது நான் பாரா முகத்தினாய் இருப்பேன். அப்படி என்றால் உன் மன்றாட்டு கேட்கப்படாது. அடுத்த வார்த்தை, நீங்கள் தொடர்ந்து மன்றாடினாலும் நான் செவி கொடுக்க மாட்டேன். ஏனெனில் உன் கைகள் என்னவா இருக்கின்றது? இரத்த கரையோடு இருக்கின்றது. எப்போ ரத்தம் வரும்? கொலை செய்கிற சமயத்தில். கொலை செய்கிற சமயத்தில் ரத்தம் வரும். அப்படி என்றால் அபார்ஷன் செய்கிறாய் என்றால், அதுக்கு துணை போனாய் என்றால் நீ ஒரு கொலைகாரன், நீ ஒரு கொலைகாரி. ஒரு நாளும் திருச்சபை அணுவதில்லை. இனி 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வாக்கியம். தம் சகோதர சகோதரியை வெறுப்போர் அனைவரும்
கொலையாளிகள். அபார்ஷன் மட்டுமல்ல, ஒரு நபரை நீ வெறுப்பு வைத்தாலே நீ ஒரு கொலையாளி. அப்போ ஒரு வெறுப்பு வைத்து வாழ்வதற்கு உனக்கு தெய்வம் அதிகாரம் தந்ததில்லை. அப்போ வெறுப்பு வைராக்கியம் வைத்து நீ வாழ்கிற என்றால், அப்படி வாழ்கிற சமயத்தில் கரங்களை உயர்த்தி நீ மன்றாடுகிற பொழுது தெய்வம் சில வார்த்தை, நான் பாராமுகத்தினாய் இருப்பேன். நீ உரத்த குரலில் மன்றாடினாலும் நான் செவி கொடுக்க மாட்டேன். காரணம் என்ன? உன் கரம் இரத்த கரையோடு இருக்கிறது. குடும்ப அங்கத்தினர்களை நீ வெறுத்து ஒதுக்குற என்றால், குடும்ப அங்கத்தினர்களை நீ மதிக்காமல் அவர்களை தரம் தாழ்த்தி கொண்டிருக்கின்ற என்றால், காணக்கூடிய தெய்வங்களாக இருக்கின்ற பெற்றோர்கள், அந்த பெற்றோர்களை புச்சமாக நீ பார்த்து கொண்டிருக்கிற என்றால், அன்பு மகனே மகளே, நீ கரங்களை உயர்த்தி நீ மன்றாடினாலும் ஒரு நாளும் உனக்கு கிருபை கிடைக்கவே கிடைக்காது. பிள்ளைகள் தெய்வம் தந்த செல்வங்கள், அந்த பிள்ளைகளை பார்த்து கொண்டு நாயை பெய்ய சனியனே என்று அட்டமொழி மற்ற பொழிகளெல்லாம் நீ பேசுகிற என்றால், அடமொழியில் நீ பேசிக்கொண்டிருக்கிற என்றால், அவர்களை தகாத வார்த்தைகள் நீ திட்டுகிற என்றால், அந்த பிள்ளைகள் தெய்வத்தின் பிள்ளைகள் என்று உணராமல் அவர்களை மீண்டும் அசிங்கப்படுத்தி கொண்டு இருக்கிற என்றால், அன்பு பெற்றோர்களே, நீ கரங்களை உயர்த்தி மன்றாடினாலும் உன் மன்றாட்டு அங்கு கேட்கப்படாது. நீ எவ்வளவுதான் கண்ணீர் ஒழிக்க நீ ஜெபித்தாலும் உன் ஜெபம் அங்கு கேட்கப்படாது. காணக்கூடிய தெய்வங்கள் இது பெற்றோர்கள், அதே மாதிரி குழந்தை, தெய்வம் உனக்கு தந்த செல்வங்கள், அந்த தெய்வத்துடைய பிள்ளைகள். அவர்களை தகுந்த முறையில் கொண்டு போக வேண்டும். அவர்களை அசிங்கப்படுத்துகிற என்றால் எப்படி மக்களே உன் மன்றாட்டு கேட்கப்படும்? எப்படி மன்றாட்டு கேட்கப்படும்? அதனால்தான் நீங்கள் யாக்கோபு வாசிக்கிறோம் என்னவென்று, உங்கள் கரங்களை கைகளை கழுவி நீங்கள் தூய்மைப்படுத்துங்கள். அடுத்த வார்த்தை என்ன வருது? யாக்கோபு 4:8, கடவுளை அணுகி செல்லுங்கள். அடுத்தது அணுகி வரும். அடுத்தது கைகளை தூய்மையாக்கி கொள்ளுங்கள். அடுத்தது இருமனதோரே உங்களை நீங்கள் தூய்மைப்படுத்திக் கொள்ளுங்கள். இருமனதோரே, விசுவாசமற்ற வாழ்க்கை நீ வாழாத, சந்தேகத்தோடு நீ வாழாத, இரு காலில் வல்ல இரு வஞ்சியில் காலை வச்சு போக முடியாது, பயணம் செய்ய முடியாது. அப்படி என்றால் இருமனது உள்ளவர்கள் இது ஒரு நாளும் ஏதோ கிடைக்கும் என்று நினைச்சாலும் ஒன்றும் கிடைக்காது. அதே யாக்கோபு திருமுகம் 1:5-6 திருவாக்கியங்கள், 6ஆம் வாக்கியம் படிங்கள். நம்பிக்கையோடு ஐயப்பாடு என்று கேட்க வேண்டும். ஐயப்பாடு கொள்பவர்கள் காற்றினால் அலை கழிக்கப்படும் கடல் அலையை போன்றவர்கள். அடுத்தது, எனவே இத்தகைய இருமனம் உள்ளவர்கள், நிலையற்ற போக்குடையவர்கள் ஆண்டவரிடம் ஏதாவது பெற முடியும் என நினைக்காதிருக்கட்டும். இருமனதோடு ஆலயத்துக்கு நீ வருவது, இருமனதோடு நீ ஜெபத்தில் ஈடுபடுவது, இருமனதோடு நீ செயல்பாட்டில் இருக்கிறாய் என்றால் ஒரு நாளும் கிருபை கிடைக்காது. இருமனதோடு நீ குடும்பத்தில் வாழ்ந்தாய் என்றால் கிடைக்குமா? ஒன்று இருக்க இன்னொருவன் இருந்தால் என்றால், உன் உள்ளத்தில் ஒருவனுக்கு ஒருத்தி தான், ஒருத்திக்கு ஒருவனுக்கு தான் அங்கு இடம் இருக்க வேண்டும். ஆனால் அது ஒன்று இருக்க இன்னொருவனுக்கோ இன்னொருத்திக்கு நீ இடத்தை கொடுக்கிற என்றால் மக்களே புடிந்து விட்டது இல்லையா? அதே மாதிரி பிள்ளைகள் பெற்றோருக்கு சொந்த இடம் கொடுக்க வேண்டும். அந்த பெற்றோருக்கு பதிலாக இன்னொரு நபருக்கு நீ முக்கியம் கொடுத்து போகிற என்றால் அவரை அங்கே பெற்றோருக்கு நீ எப்படி நீ முக்கியம் கொடுப்பாய்? பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு முக்கியம் கொடுக்க வேண்டும். அந்த பிள்ளைகளை விட்டு வேறொருத்தனுக்கு வேறொரு மகனுக்கு முக்கியம் கொடுக்க என்றால் உன் பிள்ளைகள் இருப்பார்கள். விசுவாசத்தில் தெய்வத்துக்கு வண்ணம் சனம் கொடுக்க வேண்டியது நீ அந்த இறைவனுக்கு கொடுக்காமல் வேறொன்று நபர் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக போய்விடுமே. அப்படி இருமனதோடு இருக்கிறவர்கள், சந்தேகத்தோடு இருக்கிறவர்கள் ஆண்டவரிடத்தில் ஏதாவது பெறக்கூடும் என்பது நினைக்காது இருக்கட்டும். உன்னை எதுவும் கிடைக்காது. மீண்டும் படிங்கள், 4ஆம் அதிகாரம் 9வது வாக்கியம். யாக்கோபு திருமுகம் 4ஆம் அதிகாரம் 9வது வாக்கியம். உங்கள் நிலையை அறிந்து துயருற்று புலம்பி அழுங்கள். உங்கள் சிரிப்பு புலம்பலாகவும் மகிழ்ச்சி ஆழ்துயரமாகவும் மாறட்டும். அர்த்தம் புரிஞ்சிச்சா? இப்போ நீ சிரித்து கொண்டிருக்கிறாயே, பாவத்துடைய சிரிப்பு, அந்த சிரிப்பெல்லாம் போயிட்டு ஆண்டவரே என்னை மன்னித்து விடு என்று சொல்லிக்கொண்டு ஒரு சொட்டு கண்ணீரானது சிந்தப்பார். இதோ உன்னுடைய மகிழ்ச்சி, ஆண்டவரே இதெல்லாம் மகிழ்ச்சி, இது தவறு என்பது உணர்ந்து கொண்டு என்னை மன்னித்துக்கொள் என்று சொல்லிட்டு நீ துயரத்தில் இருக்கப்பார். உபவாசம் எடுத்து ஜெபிக்கப்பார். இதோ தெய்வம் உன்னை அங்கு ஆசீர்வதிப்பார். அப்போ ஆண்டவர் சொல்வார், திரும்பி வா. அப்படி என்றால் நல்ல கண்ணீரோடு பாவ சங்கீதம் செய்து தெய்வ சென்ற இஸ்ராயேலே உன் கடவுளாக ஆண்டது திரும்பி வா. கடைசியாக என்ன வருகிறது? என்ன காரணம்? ஏனெனில் நீ படிங்கள் 14:1. ஏனெனில் உன் தீ செயலால்
நீ வீழ்ச்சி விட்டிருக்கின்றாய். தெய்வமல்ல உன்னை கீழே தள்ளியது. உன்னுடைய தீ செயலின் காரணமாக நீ வீழ்ச்சி விட்டிருக்கின்றாய். என்ன தீ செயல் நீ செய்திருக்கின்றாய்? நல்ல 2-3 உதாரணங்கள் எடுத்து பாருங்கள். ஈசேபுரம் கலாத்தியருக்கு திருமுகம் 5ஆம் அதிகாரம் 19வது வாக்கியம். ஊனியல்வின் செயல்பாடுகள். கலாத்தியர் 5:19. பரத்தமை, கெட்ட நடத்தை, காமவெறி, சிலை வழிபாடு, பில்லி சூனியம், பகைமை, சண்டை சச்சரவு, பொறாமை, சீற்றம், கட்சி மனப்பான்மை, பிரிவினை, பிளவு, அழுக்காறு, குடிவெறி, களியாட்டம் முதலியவை ஆகும். இத்தகையவற்றில் ஈடுபடுவோர் இறையாட்சியை உரிமை பேராக அடைவதில்லை என்று நான் ஏற்கனவே சொன்னேன். இப்பொழுதும் மீண்டும் உங்களுக்கு கூறுகின்றேன். அப்ப இத்தனை திண்மைகள் நம்ம இருக்கிற சமயத்தில் இதுதான் உன் வீழ்ச்சிக்கு காரணம், தெய்வம் அல்ல. உனக்கு திறமை உண்டு. அந்த திறமையால் இருக்கிற காரணம் என்ன? உனக்கு படிப்புண்டு, இருந்தாலும் உனக்கு வேலைக்கு இல்லாமல் இருக்க காரணம் என்ன? உனக்கு எல்லா சௌகரியங்களும் உண்டு, இருந்த போதிலும் உனக்கு என்ன? உனக்கு அழகு உண்டு, ஆரோக்கியம் உண்டு, இருந்தாலும் உனக்கு திருமணம் நடப்பதில்லை. உனக்கு வசதிகள் உண்டு, இருந்த போதிலும் உனக்கு திருமணம் நடப்பதில்லை. எல்லாம் இருந்தும் ஏன் உனக்கு இல்லாமல் நடக்கிறது? என்ன காரணங்கள்? உன்னுடைய பாவங்கள். உன் வீழ்ச்சிக்கு காரணம் வேறு எதுவுமல்ல, நீ தான் காரணம். உன்னுடைய பாவங்கள் தான் காரணம். அப்ப என்ன செய்ய வேண்டும்? என்னிடத்தில் திரும்பி வா, என்னிடத்தில் திரும்பி வா. இதோ மீண்டும் உங்களை நான் இருக்கின்றேன். இஸ்ராயேலே, உன் கடவுளாகி ஆண்டவரிடத்தில் திரும்பி வாருங்கள். ஏனெனில் உங்கள் பாவத்தினால் நீங்கள் வீழ்ச்சி அடைந்திருக்கிறீர்கள். தெய்வம் கண்டார், நீயும் நானும் காணவில்லை. கண்ட தெய்வம் இதோ வீழ்ச்சியில் இருக்கிற நான், நான் அப்படியே இருக்கின்றேன். தெய்வம் கண்டார், அவர் என்னிடத்தில் வருகின்றார், என்னை தோளில் சுமக்கின்றார், என்னை எடுத்து தோளில் சுமக்கின்றார். மக்களே, தெய்வ சன்னதியில் தேடி வருகிற தெய்வம் தான் ஒழிய நம்முடைய தெய்வம் ஒரு நாளும் கைவிடுற தெய்வம் அல்ல. எழுந்து நிற்போம்.